என்னங்க டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளே காணோம். ஃபோன் பண்ணாங்கம்மா, கிளம்பிட்டேன். வண்டியில வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்கம்மா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போச்சு? ஸ்டடீஸ்லாம் ரொம்ப சூப்பரா போச்சு ஆண்டி. சூப்பர்ப்பா, காட் பிளஸ் யூப்பா. அம்மா இந்த பேக் மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோங்க. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அபி. ஆமா ஆண்டி, ரொம்ப லாங் டிராவல். ஆமா அங்கிள் எங்க? ஹாய். ஹாய் அங்கிள். என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்ச அங்கிள், எல்லாருக்கும் வயசு ஏறிட்டே போகும், ஆனா உங்களுக்கு மட்டும் வயசு கம்மியாயிட்டே இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. யாரு உங்க அங்கிளுக்கா? அடுத்த மாசம் வந்தா 45 வயசு ஆகுது உங்க அங்கிளுக்கு. பப்ளிக்ல உண்மையை சொல்லக்கூடாதுமா. சரி அபி, அடுத்து உனக்கு எப்போ எக்ஸாம்? நெக்ஸ்ட் வீக் அங்கிள். ஓ சூப்பர், ஓகே நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். ஓகே, எனக்கு ஈவினிங் சின்ன மீட்டிங் இருக்கு, நான் நாளைக்கு பார்க்க வரேன். ஓகேவா? ஹலோ. அது சொல்றேன். மச்சான் எப்படா ஹால் டிக்கெட் தராங்க? டேய் நாளைக்கு காத்தால 10 மணிடா. ஓ நாளைக்கா? ஆமாடா, மறந்துடாத. சரி ஓகேடா. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுப்பா. என்ன பேர் என்னப்பா? அபிஷேக். தேங்க்யூ. இதுதான் உனக்கு ஃபைனல் எக்ஸாம். இத கண்டி சக்சஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்ட. தெருவெல்லாம் ஒரு கொண்டாட்டமா உன்னோட பேனர் அடிச்சு ஒரே மாஸ் கட்டுறா. இந்த வாட்டி லாஸ்ட் டைம் விட்ட மாதிரி விட மாட்டேன், கண்டிப்பா பாஸ் ஆகும். சூப்பர் மச்சான், அதான் எனக்கு வேணும். சரி பாரில இருந்து வந்திருக்க மச்சான், என்ன கவனிக்க போறா? டேய் உன்னை மறப்பனாடா. ஹலோ. சிஸ்டர் ஜீசஸ் கால்ஸ். சிஸ்டர் லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. இப்போ எங்கள் அம்மா ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க சிஸ்டர். மச்சான் பாத்தியா, இந்த காலத்துல இப்படியா என்னடா இன்னும் இப்படி இருக்காங்க. மறுபடியும் எங்கள் அம்மாக்காக ஒரு முறை ப்ரேயர் பண்ணுறீங்களா? கண்டிப்பா பிரதர், ட்ரை பண்ணலாமா? ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். பிரதர், நீங்கள் என்னை பார்த்து தான் பேசிட்டு இருந்தீங்க, நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனோம் பிரதர். எல்லா ஹாஸ்பிட்டலையும் டாக்டர் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி இருந்து ஒரு வியாதி. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இவ்வளோ நாள் டாக்டர் நம்பியாச்சு. கடைசியாக ஒரு முறை கடவுளை நம்பலான்னு ட்ரை பண்ணேன். அதனால ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு தான் நினைக்க தோணும். நீங்க முடிஞ்சா ஒரு நாள் போயிட்டு அங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க, ஏதோ உங்களோட தேவைக்காக. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல அற்புதம் நடக்கும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க பிரதர். ஓகே சரி பிரதர், யூ கேரி. நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்து ஒரு போதனை கொண்டு போயிட்டாரு. டேய் எல்லா டாக்டரும் எல்லா டைமும் சக்சஸ் ஆக முடியாது, ஆனா எல்லா டாக்டரும் ஒரு டைம்ல கடைசியா கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அப்பனா அதுக்கு ஒரு பவர் இருக்குடா, கிண்டல் பண்ணா. ஏய் இப்போலாம் போதும், வா கிளம்பும். முடிஞ்சா ஒரு நாள் போயிட்டு அங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க, ஏதோ உங்களோட தேவைக்காக. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல அடையும் நாள். ஹலோ, ஜீசஸ் கால்ஸா? இயேசு அழைக்கிறார் ஜெபகுபுரம். சிஸ்டர், என் பேர் அபிஷேக். நான் ஃபாரினில் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன். இங்கே நான் எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதணும். சரி, 2 டைம் எழுதினேன், ஃபெயில் ஆயிட்டேன். லாஸ்ட் எக்ஸாம். ஓகே, எனக்காக ப்ரேயர் பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணலாம் பிரதர். தகப்பனே, அன்பு சகோதரர் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சகோதரர் மருத்துவ தகுதி தேர்வு எஃப்எம்ஜி தேர்வு எழுதிருக்கிறாரப்பா. தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுக்கு நீங்க தாமே துணையாய் ஞானமாய் ஜெபிக்கிறேன். குதிரை எந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் ஒருவன் வேதம் வார்த்தைப்படி அந்த மகனுக்கு நீங்க தாமே இந்த எக்ஸாம்ல ஜெயமே கொடுத்து ஆசீர்வதிப்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கரத்துல
முக்கிய செய்திகள். மருத்துவ தகுதி தேர்வுக்கான FMG எக்ஸாம் ரிசல்ட் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது. மச்சான் டேய் ஒரு குட் நியூஸ்டா. நான் பாஸ் ஆயிட்டேன்டா. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.